Hello foodies, welcome back to Homemade Cakes. இன்னைக்கு MasterChefல ஒரு ஸ்டார்டர் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நேத்திக்கு வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் ப்ளூ டீம் வந்து வின் பண்ணாங்க. அவங்க வின் பண்ண அந்த ஸ்டார்டர் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது எப்படி பண்றது அப்படின்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணனும். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு half லெமனை வந்து அதோட சாறு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த ரெசிபிக்கு ஒயிட் பெப்பர் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் என்கிட்ட பிளாக் பெப்பர் இருக்குது. பிளாக் பெப்பர் வந்து 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். ஒரு க்ரீன் சில்லியை இந்த மாதிரி உள்ளே கீறிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கிறேன். திக் கர்டு வந்து 1/2 கப். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், க்ரீம் 1/4 கப். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ். இந்த மாதிரி போன்லெஸ் பீஸாக வாங்கிக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் இந்த சிக்கனை வந்து ஒரு 15 மினிட்ஸாவது ஊற வைங்க. இது ஊறுறதுக்குள்ளே மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி மிளகாயை வந்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 மிளகாய். அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். வாட்டரில் மிளகாய் தூள் சோக் பண்ணி வச்சுருந்த தண்ணி இருக்குல்ல, அதை இதோடு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது நமக்கு மிளகாய் பூண்டு சட்னி ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கலர் கேப்சிகம், ஆனியன், சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், ஆலிவ் ஆயில் 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். இந்த சாலடுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாலட் கூட ஃபைனலாக நம்ம பிளேட்டிங் பண்ணும்போது மாதுளை பழம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு மலாய் கபாப் செய்கிறதுக்கு ஒரு தவாவில் பட்டர் வந்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நீங்கள் கபாபாக செய்ய போகிறீங்க, ஓடிஜியில் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்கியூவர்ஸோடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படி செய்யலாம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தவாவில் போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ஓடிஜி இருக்காது. சிம்பிளாக எப்படி ஸ்கியூவர்ஸ்லாம் இல்லாமல் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மலாய் கபாப் நம்ம செய்யும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். அதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு இப்படி இருக்குது. இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச அந்த மிளகாய் பூண்டு சட்னி வச்சுட்டு அதுக்கு மேலே சிக்கன் வச்சுட்டு அதுக்கு மேலே சாலட் வச்சுட்டு அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்டார்டர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. நீங்கள் எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மேலும் நம்மக்கிட்டேருந்து நிறைய வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்னொரு அழகான பேக்கிங் ரெசிபி இல்லை ஒரு மாஸ்டர் ஷெஃப் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.